நம்ம வீட்ல இருக்கிற பொருள வச்சு சிம்பிளா பானிபூரி எப்படி செய்றது பார்த்துடலாமா? இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. தெருவுல நெறைய அங்கங்க பானிபூரி விக்கும் இல்லையா? இத வந்து வீட்ல எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? நான் வந்து கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு லெமன் எடுத்திருக்கேன். முதல்ல பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அடுத்து இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். இத அரைச்சுட்டு வந்துரலாம். இத வந்து அரைச்சுட்டு ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனைக்காக சேர்த்துருக்கேன். அதே மாரி லெமனு. ஒரு 1/2 லெமனு நான் புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். நம்ம நெறைய செய்ற மாரி இருந்தா 1 லெமன் கூட போடலாம். நான் வந்து 1/2 லெமனே எனக்கு போதும். அதனால நான் 1/2 லெமன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைகள்ல இந்த பானி பூரி பாக்கெட் கிடைக்கும். இந்த பானிபூரி பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இத வந்து ஒரு பிளேட்ல சேர்த்துப்பேன். அவ்வளோதான் பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இத சாப்பிட வேண்டியது தான். இத வந்து அந்த பானி பூரியில நடுவுல ஓட்ட போட்டுக்கிறோம். ஓட்ட போட்டுட்டு அந்த பானிய அதில மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடும் பொழுது அல்டிமேட்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சிம்பிளா வீட்ல என்ன பொருள் இருக்கோ அத வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. இது போல ஊத்திட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதே போல செய்து பாருங்க. தேங்க் யூ.